வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீ என்ன மேட்சுக்கான ப்ரிடிக்ஷன் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பிபிஎலோட குவாலிஃபயர் மேட்ச் பிரிஸ்பன் ஹீட்டும் சிட்னி சிக்ஸர்ஸும் மோத போகிறாங்க. இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா 19 ஜனவரி 1:45 PM மேட்ச் நடக்க போகுது. எங்கன்னு பார்த்தீங்கன்னா கேரள் வால் குயிஸ்லாண்டு தாங்க மேட்ச் நடக்குது. இந்த கிரவுண்டில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 16 மேட்சஸ் நடந்திருக்கு. அதில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ணுங்க 7 தடையும், பேட்டிங் செகண்ட் பண்ணாங்க 9 தடையும் வின் பண்ணியிருக்காங்க. ஆவரேஜ் ஃபர்ஸ்ட் இன்னிங் ஸ்கோரை பொறுத்தளவுக்கு 156 பதிவாகிட்டு இருக்குது. ஸோ வெதர் பார்த்திங்கன்னா க்ளவுடியாக தான் இருக்குது. ரெயின் வரதுக்குமே கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க கொஞ்சம் கம்மியாக இன்வெஸ்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா டாஸ் போட்டதுக்கப்புறம் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டு டீம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 19 தடவை மோதி இருக்காங்க. அதில் சிட்னி சிக்ஸர்ஸ் 13 தடையும், பிரிஸ்பன் ஹீட் 5 தடையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டு டீமும் கம்பேர் பண்ணும்போது சிட்னி சிக்ஸர்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்காங்க. ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவங்க வின் பண்ணுற வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னே சொல்லலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரிஸ்பன் ஹீட்டோட பாசிபிள் 11 பார்ப்போம். ஜாஷ் ப்ரான் அண்ட் ரென்ஷா 2 பேர் ஓப்பன் பண்ண வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த 2 பேருமே ஒரு டீசென்ட் பிளேயர் தான். ஸோ அந்தளவுக்கு ஒரு நல்ல குட் பிளேயர் சொல்ல முடியாது. ஓரளவுக்கு இவங்க 2 பேரும் டீசென்ட் பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஜாஷ் ப்ரான் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இனிஷியலேருந்து அடிச்சு ஆட ஆசைப்படுவார். ஸோ அப்படி இருக்கும்போது மேபி ஹை ஸ்கோரும் பண்ணலாம், இல்லை அவுட்டும் ஆகலாம். ரென்ஷா பொறுத்தளவுக்கு ரொம்ப ஸ்லோவாக விளையாடுறாங்க. எப்படி ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸ் விளாட்றோமோ அது மாதிரி தான் ப்ளே பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ அது இங்கே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. ஸோ ஏன்னா கொஞ்சம் பொறுமையாக விளையாடி ரன் அதிகமாக ஸ்கோர் பண்ணாலும் பரவாயில்ல, பாலை வேஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சீக்கிரமாக அவுட் ஆகிடுறாரு. ஸோ கண்டிப்பாக ரென்ஷா ஒரு ஜிஎல் பேக்காக தான் யோசிக்க தோணுது. ஸோ ஜிஎலை ட்ரை பண்ணிக்கோங்க. மேபி நீங்கள் ப்ரானை வேணால் ஸ்மாலிகளை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பர்டிகுலர் பேட்டிங் செகண்ட் பண்ணால் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் டீமில். மெக்கன்சி இவரோட ஃபார்மே ரொம்ப போராக தாங்க இருக்குது. பட் அகேன்ஸ்ட் சிட்னி சிக்ஸர்ஸோட பவுலிங்கை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்கன்றது தெரியல. ஸோ மெக்கனிஸுமே பார்த்தீங்கன்னா ஒரு டீசன்ட் சாய்ஸ் தான். இவங்களுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் செகண்ட் பேட்னா ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் பேட்னா நீங்கள் டைரெக்டாக ட்ராப் பண்ணிவிட்டு ஜிஎல்ல வேணால் ட்ரை பண்ணிக்கோங்க. பிரைனைட் நல்ல பிளேயருங்க. ஸோ ரீசன்ட் ஃபார்மே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டீசன்ட் பாயிண்ட் எடுத்து கொடுத்து தான் இருக்காரு. ஸோ கண்டிப்பாக இந்த மேட்சுமே ஒரு 30+ எதிர்பார்க்கலாம். ஸோ ஏன்னா டாப் ஆர்டர் கொலாப்ஸ் ஆவாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும்போது மேபி இவர் இன்னிங்ஸை கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். ஸோ பிரைனைட்டை பொறுத்தளவுக்கு கண்டிப்பாக ஸ்மாலில் ட்ரை பண்ணுங்கள். போத் இன்னிங்ஸ்லுமே இவர் ட்ரை பண்ணலாம். பேர்சன் கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. ஸோ ஏன்னா இன்னிங்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக விளாட்னு வரும், மேட்சை கொஞ்சம் டீப்பாக எடுத்துகிட்டு போவார். ஸோ அப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு நமக்கு ஃபேண்டஸியான பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் க்ளவுக்கு பண்ணுறதால அதுலேயுமே ஒரு ஆள் பாயிண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ கண்டிப்பாக பேர்சன் உங்கள் டீமில் எடுத்துக்கோங்க. போத் இன்னிங்ஸ்லுமே நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். வால்டர் கண்டிப்பாக நல்ல சாய்ஸுங்க. ஆல்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்குது. எல்லா மேட்சும் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. அதுதான் பர்டிகுலராக. ஸோ அது மட்டும் இல்லாமல் பேட்டிங்கில் வந்தாலுமே 20 to 30 ரன் அடிக்க முடியும். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு எல்லாமே கேப்டன் வைஸ்கம்னா ட்ரை பண்ணுவாங்க. நாமளுமே ட்ரை பண்ணலாம். நேசர் இனிஷியலாகவே 2 to 3 ஓவர் பவுல் பண்ணுறாரு. ஸோ கண்டிப்பாக நல்ல விக்கெட் டேக்கிங் பவுலர் தாங்க. அதேமாதிரி பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு குயிக்காக ஒரு 30+ அடிக்க முடியும். ஸோ ஆனால் அந்தளவுக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. ஸோ பேட்டிங் சான்ஸ்லாம் எந்த அளவுக்கு கிடைக்கும் அப்படின்ட்டு தெரியல. சப்போஸ் பவுலிங் ஃபஸ்ட்டு பண்ணானா உங்கள் டீமில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இவருமே நம்ம ஸ்மால் லீகில் கூட கேப்டன் வைஸ்கம்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேர்லெட் ஒரு இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. ஸோ எல்லா மேட்சுமே விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் பர்டிகுலர் ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் 2 to 3 விக்கெட் எடுக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் கண்டிப்பாக ஒரு கேப்டன் வைஸ்கம்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைனா ஒரு பிளேயரை மட்டும் எடுத்துகிட்டு போங்க. ஜான்சன் எடுத்தால் நிறையா விக்கெட் எடுப்பார், அப்படின்னா விக்கெட்லெஸ்ஸாக போவார். ஸோ பவுலிங் ஃபஸ்ட்னா மேபி இவரை ட்ரை பண்ணி பாருங்கள். பவுலிங் செகண்ட்னா மேபி நீங்கள் ஜிஎல்ல கூட யோசிங்க. ஸ்வெப்சன் ஒரு டீசன்ட் பிளேயருங்க. ஸோ எல்லா மேட்சும் விக்கெட் எடுப்பாரா அப்படின்றது தெரியல. பட் எக்கனாமிக்காக பவுல் பண்ணுவார். ஸோ 1 விக்கெட் எதிர்பார்க்கலாம். மேபி பவுலிங் செகண்ட் பண்ணால் ஒரு நல்ல சாய்ஸாக எதிர்பார்ப்போம். இல்லைனா நீங்கள் ட்ராப் பண்ணிவிட்டு ஆல்ரவுண்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணி போடுறதே நல்லாயிருக்கும். கும்மனி நல்ல பிளேயர் தாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பவுலில் தான் விக்கெட் எடுத்துகிட்டு இருக்காரு செகண்ட் பவுலில் கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா மோஸ்ட்லி எல்லாமே ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா செகண்ட் பவுலில் தான் விக்கெட் எடுப்பாங்க. பட் இவர் அப்படி ஆப்போசிட் ஃபஸ்ட்டு பவுலில் கண்டிப்பாக விக்கெட் எடுக்கிறாரு. ஸோ ஃபஸ்ட்டு பால் பண்ணால் ஒரு ப்ரியாரிட்டி கொடுங்க. இல்லைனா நீங்கள் மல்டிபிள் டைம் கிரியேட் பண்ணுறப்ப ஒரு ஜிஎல்ல எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சிட்னி சிக்ஸரோட பாசிபிள் 11. டேனியல் ஹியூஜஸ் அண்ட் ஜேம்ஸ் சிம்ஸ் 2 பேரும் ஓப்பன் பண்ண போகிறாங்க. 2 பேருமே ஒரு சூப்பர் பிளேயருங்க. ஸோ லாஸ்ட் மேட்ச் பார்த்தீங்கன்னா யூஜஸ் பொறுத்தளவுக்கு பெரிய இன்னிங்ஸ் விளையாடினார். வின்ஸுமே பார்த்தீங்கன்னா பெரிய இன்னிங்ஸ் விளையாடக்கூடிய பிளேயர் தான். பட் லாஸ்ட் 2 மேட்ச் ஒரு டீசன்ட் பாயிண்ட் எடுத்திருந்தாலுமே இவரால் சடனாக பெரிய இன்னிங்ஸ் எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ ஸ்மால் லீகை பொறுத்தளவுக்கு 2 பேருமே ஒரு சேஃப் சாய்ஸ். 2 பேருமே நீங்கள் கேப்டன் வைஸ்கம்னா ட்ரை பண்ணலாம். போத் எஸ்எல் அண்ட் ஜிஎல். ஃபிலிப்ஸ் இவருமே நல்ல சாய்ஸ் தாங்க. ஏன்னா க்ளவுக்கு பண்ணுறாரு, டாப் ஆர்டர்லேயே வந்ததுனால இவருக்குமே நமக்கு ஃபேண்டஸியான பாயிண்ட் எடுத்து கொடுக்க முடியும். ஸோ ஃபிலிப்ஸுமே ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஸோ இதனால தான் சொல்கிறேன் சிட்னி சிக்ஸர்ஸ் பேட்டிங்காக இருக்கட்டும் இல்லை பவுலிங்காக இருக்கட்டும் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இன்றைக்கி அவங்க வின் பண்ணுற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகனே சொல்லலாம். ஹென்ரிக்ஸ் பேட்டிங் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் லாஸ்ட் மேட்ச்
ஒரு குட் இன்னிங்ஸ் விளையாடினார். ஸோ மேபி அதே கான்ஃபிடென்ட்டோட இந்த மேட்சுமே வந்து பர்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ சேஃபாக போகிறப்ப கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் ரிஸ்க் எடுக்குங்க, இவர் ட்ராப் பண்ணிவிட்டு மேபி ஆல்ரவுண்டர்ஸை ஃபோக்கஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஜார்டன் செல் ஸோ அந்தளவுக்கு ஃபார்ம் நல்லா இல்லை. ஸோ மேபி ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் ட்ரை பண்ணிக்குவாங்க, அப்படி இல்லைனா ட்ராப் பண்ணிகிட்டே போயிடலாம். ஜாக் எட்வர்ட்ஸ் ஸோ மினிமம் 3 ஓவர் பவுல் பண்ணுறது. பேட்டிங்கில் வந்தாலுமே ஒரு 20% அடிக்க முடியும். பட் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு விக்கெட் எடுக்கிறது கிடையாது. பேட்டிங்லேயுமே அந்தளவுக்கு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கல. பட் எனிவே சேஃபாக போகிறப்போ நம்ம ட்ரை பண்ணிப்போம். கொஞ்சம் ரிஸ்க்கு சாய்ஸில் ஒரு கேப்டன் ரிஸ்க்னா ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ சடனாக வந்துட்டு ஒரு 2 விக்கெட் ப்ளஸ் பேட்டிங்கில் வந்து ஒரு 30% அடித்தா கூட ஒரு கேப்டன் ரிஸ்க்னா வர பாயிண்ட் எடுத்து கொடுத்துருவாரு. ஸோ கண்டிப்பாக ஜாக் எட்வர்ட்ஸ் போகிறதுக்கு நீங்கள் சேஃபாக போகிறவங்க எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ரிஸ்க் எடுங்க, ஒரு கேப்டன் ரிஸ்க்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ஹைடன் கார் நல்ல பிளேயர் தாங்க. பட் லாஸ்ட் 2 மேட்ச் தான் அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துட்டு இருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு மேட்ச் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விக்கெட் எடுத்திருந்தார். ஸோ லாஸ்ட் மேட்ச் விக்கெட்லெஸ் தான், அதுவும் ரன்ஸுக்கு அதிகமாக போயிட்டு இருந்தார். ஸோ மேபி இந்த மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு பால் பண்ணால் கண்டிப்பாக ப்ரியாரிட்டி கொடுங்க. ஏன்னா 1 விக்கெட் ப்ளஸ் பேட்டிங் ஒரு 20+ அடிக்க முடியும். ஸோ அந்தளவுக்கு இவருக்கு கேப்பபிலிட்டி இருக்குது. பென் டேஷோ ஸோ கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. ஏன்னா டெத் ஓவரில் போகிறாரு. ஸோ கண்டிப்பாக டெத் ஓவரில் போட்டு விக்கெட் எடுக்க வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா ஆப்போசிட் பிரிஸ்பன் பேட்டிங் பார்த்தோன்னா அந்தளவுக்கு வந்துட்டு ஸ்ட்ராங்லாம் கிடையாது, ஓரளவுக்கு டீசெண்டாக தான் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு ஹைடன்கர் டெஷோ மாதிரி பிளேயர் வந்து கண்டிப்பாக விக்கெட் டேக்கிங்கில் வரலாம். சீனா பட் ஸோ அந்தளவுக்கு பேட்டிங் சான்ஸு கிடைக்கல. பவுலிங்லேயுமே விக்கெட்டே எடுக்க மாட்டுறாருங்க. ஏன்னா நல்ல பிளேயர் தான். பட் என்னன்னு தெரியல, இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே வந்து ஃப்ளாப் ஆகிட்டு தான் இருக்குது. பட் இவரால் சடனாக வந்துட்டு மல்டிபிள் விக்கெட் எடுக்க முடியும். ஸோ மேபி ரிஸ்க் எடுக்கிறங்க. இவர் ஜிஎல்ல மட்டும் ட்ரை பண்ணிங்க. ஸ்மால் லீக்கில் எல்லாமே சேஃபாக ட்ரை பண்ணுவாங்க தான். பட் நான் இந்த மேட்ச் இவரை ட்ராப் பண்ணிவிட்டு மற்ற ஆல்ரவுண்டர்ஸ் ஃபோக்கஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ சீனா பாட்டை யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இவர் எந்த டைமில் வேணால் பாயிண்ட் எடுத்துக்க முடியும். ஸோ ரிஸ்க் சாய்ஸில் வேணால் நீங்கள் வேறு ஜிஎல்ல ட்ரை பண்ணிக்கோங்க. முர்பே ஸோ நல்ல பிளேயர் தான். ஸோ எல்லா மேட்சும் ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. அதுதான் மேக்ஸிமம், ஒரு விக்கெட் தான் மேக்ஸ் பண்ணுறதே இருக்குது. ஸோ ஒரு நல்ல சாய்ஸ் தான். மேபி வந்துட்டு ஒன் சைடாக டீம் வின் பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி ஜிஎல் போட்டிங்கன்னா அதில் மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ மற்றபடி நீங்கள் வந்து ட்ராப் பண்ணிட்டே போயிடலாம். ஜாக்சன் போய்ட்டு கண்டிப்பாக உங்கள் டீமில் இருந்தே ஆகணுங்க. ஏன்னா டெத் ஓவர்லேயும் போகிறாரு, இனிஷியல் ஓவர்லேயுமே விக்கெட் எடுக்க முடியும். ஏன்னா ஆப்போசிட் பிரிஸ்பனோட பேட்டிங் பார்த்தோன்னா ரொம்ப போராக தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இனிஷியலாகவே இவரால் விக்கெட் எடுக்க முடியும். ஸோ இந்த மேட்ச் பொறுத்தவரை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு டீம்லேயாவது ஜிஎல் கேப்டனாக ட்ரை பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மால் லீகில் யார் கேப்டனாக ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வால்டர், நேசர், பேலட் அண்ட் ஜேம்ஸ் வின். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரெக்கார்டுமே வச்சுருக்காங்க. ஜிஎல் டீமை பொறுத்தவரைக்கும் ஹியூஜஸ், ஃபிலிப்ஸ், எட்வர்ட்ஸ், ஹைடன்கரை கொடுத்துருக்கோம். ஸோ இவங்களுமே வந்துட்டு ஸ்மால் லீக்லேயுமே மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ எதனால் கொஞ்சம் ரிஸ்க்கு கொடுத்துருக்கோம். ஹைடன்னு பார்த்தோன்னா ரீசன்ட் ஃபார்ம் வந்துட்டு அந்தளவுக்கு இல்லை. ஜாக் எட்வர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பேட்டிங் அண்ட் பாலிங் ரெண்டுத்துலையுமே அந்தளவுக்கு டீசெண்டாக ஒரு லாஸ்ட் 2 to 3 மேட்ச் அந்தளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் இல்லை. பட் ஹியூஜஸ் லாஸ்ட் மேட்ச் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வந்ததால் எல்லாமே மோஸ்ட்லி ட்ரை பண்ணுவாங்க. சடனாக ஃப்ளாப்பை கூட ஆக்கலாம். அதனால தான் வந்து இவங்களாம் கொஞ்சம் ரிஸ்க்கில் கொடுத்துருக்கோம். மற்றபடி இவங்களுமே ஸ்மால் லீகில் ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் தான். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டெமோ எஸ்எல் டீம் பார்ப்போம். ஸோ கீப்பிங் பொறுத்தவரைக்கும் ஃபிலிப்ஸ், பேட்சனை ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் பேட்டிங்கை பொறுத்தவரைக்கும் வின்ஸ், ஹியூஜஸ் அண்ட் ஜான்ஸ் ப்ரான். ஸோ இவங்களாம் நல்ல சாய்ஸ் தான். கண்டிப்பாக ஸ்மால் லீகில் மோஸ்ட்லி இவங்க ட்ரை பண்ணக்கூடியவங்க தான். அண்ட் ஆல்ரவுண்டர்ஸை பொறுத்தவரைக்கும் வால்டர், நேசர் அண்ட் எட்வர்ட்ஸை ட்ரை பண்ணிருக்கோம். மேபி நீங்கள் வந்துட்டு இந்த இடத்துல நீங்கள் பேர்சனுக்கு பதில் ஹென்ட்ரிக்ஸை கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் பவுலிங்கை பொறுத்தவரைக்கும் பேலட், டெஷரோ அண்ட் ஜாக்சன் போய் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஸ்டீன் அப்பட்டெல்லாம் நான் வந்துட்டு அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்கல, ட்ராப் பண்ணிட்டு தான் போயிருக்கேன். ஸோ இது வந்து ஃபைனல் டீம் கிடையாது, இது வந்து ஜஸ்ட் ஒரு டெமோ டீம் தான். ஃபைனல் டீம் வந்து நம்ம டெலிகிராமில் தான் போஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த டீமில் வந்துட்டு வால்டர் வந்து நம்ம கேப்டனாகவும் நேசர் வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கோம். ஸோ இதுமாதிரி ஒரு நல்ல சாய்ஸ் தான். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வின்ஸ் அண்டு யூஜஸ் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் எக்ஸ் பேலட்டுமே வந்து ஒரு நல்ல சாய்ஸ் தான். ஸோ இவங்களுமே நீங்கள் வந்துட்டு ஒரு ஸ்மால் லீகில் கேப்டன் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜிஎல் டீம் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு ஜிஎல் டீம் பார்த்தீங்கன்னா யூஜஸ் வந்து கேப்டனும், எக்ஸ் பேலட்டை வந்து வைஸ் கேப்டனாக எடுத்துருக்கோம். ஸோ மோஸ்ட்லி இது வந்து ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு நல்ல டீம்னே சொல்லலாம். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் டீம் வந்து பிரிஸ்பன் விட்டு வந்து டாப் ஆர்டர் ஃப்ளாப் ஆகிற மாதிரி மிடில் ஆர்டர் வந்துட்டு கொஞ்சம் வந்துட்டு ஸ்கோர் பண்ணி விக்கெட் எடுக்க மாதிரி டீம் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா சிட்னி சிக்ஸ் வந்து டாப் ஆர்டரு நல்லா ஸ்கோர் பண்ணுற மாதிரி டீம் கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து ஜிஎல் டீம் 1. ஜிஎல் டீம் 2 பார்த்துக்கோங்க. வால்டரை வந்து கேப்டனாகவும் ஃபிலிப்ஸை வந்து வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கோம். மேபி நீங்கள் வந்து வின்ஸை கூட நீங்கள் ஒரு வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஜிஎல் டீம் 3 எக்ஸ் பேலட் கேப்டனாக வால்டரை வந்துட்டு வைஸ் கேப்டனாகவும் கொடுத்துருக்கோம். மேபி இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்துட்டு ஜேம்ஸ் வின்ஸ் அண்ட் ஹைடனர் கூட நீங்கள் வந்து இன்னொரு சாய்ஸாக யோசிக்கலாம். அண்ட் ஜிஎல் டீம் 4 பார்த்தீங்கன்னா வின்ஸை கேப்டனாகவும் ஹைடனர் வந்து வைஸ் கேப்டனாக கொடுத்துருக்கோம். மேபி இந்த இடத்துல வந்துட்டு நீங்கள் ஃபிலிப்ஸ் ஆர் ஜாக்சன் பேர்டை கூட நீங்கள் வந்து ஒரு கேப்டன் வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம்.
ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே வந்து ஒரு டெமோ டீம் தான், ஃபைனல் டைம் கிடையாது. ஃபைனல் டைம் இல்லைனா நம்ம டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஜய் ஃபேண்டசி கிரிக்கெட் 11 சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.